ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லெந்து நாட்கள் தொடங்கி இதுவரைக்குமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. நீங்களும் கேட்டிருப்பீங்க. குறிப்பாக இந்த நாளில் பொதுவாக எல்லாருமே இந்த நாட்களை அனுசரிக்காமல் இருக்க மாட்டாங்க. காரணம், புனித வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி அதை ஒட்டி கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது. குறிப்பா சபைகளில் 7 வார்த்தைகள் அந்த வெள்ளிக்கிழமை அன்று எல்லா சபைகளிலும் அதை முக்கியப்படுத்தி பேசுவார்கள். ஆனால் நாம் எல்லாம் அன்னைக்கு தான் அதை சொல்ல வேண்டும் என்றல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அறிவித்து வருகிறோம். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னர், இப்பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்த இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் வரப்போகிறார். சபை ஆயத்தமாக வேண்டும் என்றும், சபை அவரை சந்திக்க வேண்டும் என்றும் இப்படிப்பட்ட சத்தியங்கள் இருக்கிறது. அவருடைய மூச்சு திணறல் வந்து விட்டது, அவருடைய ரத்தம் எல்லாம் போய்விட்டது, அவருக்கு உடலெல்லாம் வலி உண்டானது, தலை முதல் கால் வரைக்கும் அவ்வளவு வேதனைகள் அனுபவித்து இப்பொழுது உயிர் போய்கிட்டு இருக்கு. தாகத்தால் வாடுகிறார், தண்ணியும் குடிக்கல. இந்த நிலையில்தான் அவர் சிலுவையில் தொங்கும்போது 7 வார்த்தைகளை சொன்னதாக குறிக்கப்படுகிறது. அந்த 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை தான், முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம்தான் இப்பொழுது நான் குறிப்பிடப்பட்ட வார்த்தை. இது லூக்காவிலோ, மார்க்கிலோ, மத்தேயிலோ, யோவானிலோ ஆங்காங்க அந்த 7 வார்த்தைகள் குறிக்கப்பட்டதை தொகுத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த முதல் வார்த்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி வந்த வார்த்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்து கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். 2 பக்கம் கள்ளர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நடுவில் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடியே சொன்ன அவர் பட்ட பாடு, அவருக்கு வந்த வேதனைகள், சூழ்நிலைகள். அப்போ அப்படி தொங்கும்போது அவர் உச்சரிக்கிற முதல் வார்த்தை என்ன? அப்பொழுது இயேசு. எப்பொழுது? சிலுவையில தொங்கும்போது. என்ன சொன்னாரு? பிதாவே அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் தர்க்கம் பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துக்கு அப்பா யாருன்னு. சத்தியம் தெரியாதவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து தேவன். 1 யோவான் 5:20 சொல்லுகிறது, அவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவன். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தது பரலோக சித்தம். பரலோகத்திலே சித்தம் செய்வது போல பூலோகத்திலேயும் செய்யப்படுவதாக சொல்லும்போது பரலோகத்தில் பிதாவின் சித்தம் செய்யப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார். அவர் மனிதனாக பூமிக்கு வந்ததினால் இந்த ஒழுங்குமுறையை அவர் மேற்கொண்டார். பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததினால் மனுஷனுக்காக வந்தார். அவர் அப்போ அவர் என்ன பண்றார்? தானாகவே எனக்கு உங்களுக்கெல்லாம் பிதான்னு சொல்ற போல, யூதர்கள் எல்லாம் எங்களுக்கு பிதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பிதா அவர் தான். நீ சொல்ற வார்த்தையெல்லாம் நம்ப முடியாது ஜீசஸ், நீங்க சொல்ற வார்த்தையை நம்ப முடியாது. எங்களுக்கு மேசியா வரப்போறாரு, நீ சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு நாங்க கேட்க முடியுமா? எங்களுக்கு ஆபிரகாமுக்கு தகப்பன் உண்டு, இப்படியெல்லாம் பல காரியங்கள் எல்லாம் அனுபவங்களை வைத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சொன்னார், உங்களுக்கு பிதா இருக்கிறது போல எனக்கு பிதா உண்டு, ஆனால் உங்களுடைய தொடர்பு வேற, என்னுடைய தொடர்பு வேற. காரணம், நான் இதுக்காகவே வந்தேன். நான் என்னை பற்றி முன்னாடி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே திடீர்னுலாம் வந்தவர் இல்லைன்னா, முன்கூட்டியே நான் ஜனங்களின் மீட்புக்காக, இஸ்ரவேல் ரட்சிப்புக்காக, உலக ரட்சிப்புக்காக நான் சிலுவையில் அடிக்கப்படணும், இப்படியெல்லாம் பல காரியங்களை சொல்லும்போது என் பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம், என் பிதா என்னை தனியாகவே விடலுங்கிற அந்த லிங்க், அந்த தொடர்பை சொன்னார். அவங்க ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவர் இந்த பூமியில் இருக்கும்போது எப்பொழுதும் தன்னை பற்றி சொல்ல வாய்ப்பு இருக்கு. தன்னை மிகைப்படுத்தி
தன்னை தேவனாக, தன்னை இரட்சகராக, தன்னால் எதை செய்ய முடியுங்கிற காரியத்தை அவர் சொன்னால் தவறு இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவரை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 5-8 வரைக்கும் பார்க்கும்போது அவர் தன்னை தாழ்த்திக்கிட்டார், அந்த ஸ்தானத்தை குறைச்சிக்கிட்டாரு. பிதான்னு சொல்லும்போது அந்த நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ இயேசு கிறிஸ்து யாரு? அவரும் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ அவர் மனிதனா வந்ததுனால, மனித சாயலாய் வந்ததுனால தன் ஸ்தானத்தை குறைத்து கொண்டார். குறைச்சிக்கிட்டதுனால பிதா என்று அழைத்தார். எந்த ஒரு காரியத்திற்கும், ஒரு மரணம் நடக்கிற இடம், அந்த இடத்துல பிதாவே எனக்கு செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். அப்புறம் ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அங்கே கூட அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் எந்த இடத்திலும் பிதாவேன்னு சொல்றாரு. அந்த உறவுக்காக சொல்லிட்டு இருக்காரு. 2வது அவர் சொல்ற வார்த்தை இவர்களை மன்னியும். எவர்களை? எல்லாரும் இருந்தாலும் குறிப்பா தன் சொந்த ஜனம், அவருடைய ஜனங்கள். ஏன்னா அவரை சிலுவையில் அடிச்சது ரோமர்களா இருந்தாலும், ரோமர்கள்கிட்ட ஒப்பு கொடுத்தாலும் 2 கூட்டத்துக்கு கூட சொல்லலாம். ஒன்று யூதர்கள், 2வது ரோமர்கள். ஏன்னா ரோம ஆட்சி நடந்தது, ரோமர்கள் தான் இயேசுவை அந்த தண்டனை, மரண தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் ஒப்பு கொடுத்தது யாரு? சொந்த ஜனங்கள். ஏன் சொந்த ஜனங்கள்? அவங்க அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதீர்கள். உண்மையாகவே அவங்களுக்கு தெரியல. பிரமாணத்தை படிச்சாங்க, அவங்க சும்மா மேலோட்டமா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, சத்தியெல்லாம் ஆராய்ந்து பார்த்தாங்க. ஆனா அவங்க சத்தியத்தை கை கொள்ளல. சத்தியத்தை மற்றவங்களுக்கும், இப்ப இவங்க சத்தியத்தை கை கொண்டு சத்தியத்தை சத்தியமா சொல்றவங்களா இருந்தா ஜனங்கள் மனம் மாறிடுவாங்க, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இன்னைக்கு சில சபைகள் இருக்கு, அவங்களுக்கு தெரியும் தெய்வீக காரியம், அவங்க சொல்ல மாட்டாங்க. கற்பிக்கப்படுகிற வார்த்தைகளை மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அவர்களை விசாரிக்கிற ஒரு நாட்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். ஆனா இந்த யூத சமுதாயம், இவர்களுக்கு தோரா அல்லது நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், சங்கீத புத்தகங்கள் அவங்க கையில இருந்தது. அவர்கள் அதை மேலோட்டமா படிச்சாங்களே தவிர உட்கருத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்கிற நிலை அவர்களுக்கு இல்லை. அதனால அந்த தெய்வீக ரகசியம் புரியாததுனால வாயில சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மேசியா வருவார் வருவார் வருவார்னு. மேசியா வந்தவர், மேசியா அவர் தான், அவர்கிட்ட தான் வாக்குவாதம் பண்ணாங்க. அவரை தான் பரலோகம் பயன்படுத்தினது. அவரை தான் சிலுவையில் அடித்து கொல்றதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அடித்து கொண்டவங்களே இவங்க தான். உயிர் போகிற நிலையில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? இவங்களுக்கு தெரியல. 1 கொரிந்தியர் 2:8 பார்க்குறோம், அவங்களுக்கு தெரியாததுனால தான் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க என்ற ஒரு வார்த்தை கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. தெளிவாக தெரிஞ்சிருந்தா இந்த செயலை செஞ்சிருக்க மாட்டாங்க. சொல்லிட்டு இவங்களை மன்னிச்சிருங்க, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்தார், பாவிகளை மன்னித்தார். அவன் எப்படிப்பட்ட கொலைகாரனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பயங்கர பாவியா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு அவருடைய நிலையை பார்த்து மன்னித்தார். அவர் மன்னித்தது மட்டுமல்ல, சொன்னார், செயலில் காட்டினார். அதை காட்டிட்டு தான் நமக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கும்போது மத்தேயு 5:44-45 அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா 6ஆம் அதிகாரத்தின் 27 சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே, இப்படி சொல்லியிருக்கிறார். அங்கேயும் அதே தான், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்கு அவங்களால ஆசீர்வதிங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் செய்து காட்டினார். நமக்கும் இந்த வார்த்தை தான் சொல்றாரு. எனவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு அவருடைய வார்த்தையை கவனித்து பாருங்க. அவருடைய கவனம் பரலோகத்தை நோக்கி இருந்தது. அவருடைய ஜெபம் உள்ளிருந்து புறப்பட்டது. அந்த ஜெபத்தின் உட்கருத்து என்ன? ஒருவரும் கெட்டக்கூடாது,
தெரியாத தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தெரியாத பாவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ரட்சியம், அவர்களை மன்னியும் சொன்னால் அவங்க கெட்டு போக அவர் விரும்பலை, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்கிற அந்த கருத்தில் ஆண்டவர் அந்த ஜெபத்தை எடுத்திருக்கிறார். எனவே நாம கூட நமக்கு எவ்வளோ தப்பு, நமக்கு பிரச்சனை பண்ணியிருக்கலாம், சிலர் உங்களை கஷ்டம் கொடுத்துருக்கலாம். நீங்கள் மற்றவங்களை விரோதம் வைத்து கொள்ளக்கூடாது, யாரையும் பகைக்கக்கூடாது, எல்லாரையும் நேசிக்கணும், மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிக்கணும். ஆண்டவரே வழிகாட்டும் போது அவரை பின்பற்றுகிற சீசர்களும் அதை தான் பின்பற்ற வேண்டும். உள்ளத்தில் வைராக்கியங்களையும் கசப்புகளையும் வைத்துக்கொண்டு பேச்சில் மட்டும் அருமையான இனிமையான பிரசங்கமும் அப்புறம் செயல்களில் ஒன்றுமே இல்லாமல் அந்த செயலில் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுங்கிற நிலைமை இல்லாமல் இதுவரைக்கும் எப்படியோ இருந்திருக்கலாம். நம்ம அருமை ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை படிப்போம், கேட்போம், சிந்திப்போம். நாம் இதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நினைவு கூர்ந்து நாம் கூட அனுபவத்தில் காட்ட ஆரம்பித்தா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும், நம்முடைய சபைகள் நல்லா இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுவாங்க, பரலோகத்துக்கு நேரம் மாற முடியும், அவருடைய வருகையிலும் ஒரு கூட்டம் கடந்து செல்ல முடியும். அப்படி பக்குவமடைய ஆண்டவர் தாமே நல் கிருபைகளை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.